Let's get into a very important problem. இப்போ இந்த question பார்த்தீங்கன்னா they have given the sum of 5th and 9th term of an AP is 72 and sum of 7th and 12th term is 97. Find AP. அவங்க வந்து AP என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. Remember, whenever you write solution, answer எழுதும்போது நீங்க given எழுத கத்துக்கோங்க. You should always write what is given. What is given? They've given sum of 5th and 9th term. That is A5 plus A9 is 72. ஓகேங்களா? அதே மாதிரி வேற என்ன கொடுத்திருக்காங்க? Sum of 7th and 12th term is 97. And that is A7 plus A12 is 97. என்ன கண்டுபிடிக்கணும்? We need to find the AP. AP கண்டுபிடிக்கிறதுக்கு it is enough to find A value and D value. So இப்போ A value D value கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு unknown value இருக்கு. அந்த ரெண்டு unknown இருக்குன்னா ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. இதுதான் வந்து பேசிக் காமன் அப்ரோச் டு எனி ப்ராப்ளம். நீங்க இந்த ப்ராப்ளம் எப்படி போடணும்ன்றதை விட இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா எப்படி போடணும்ன்றதை கத்துக்கோங்க. இப்போ let's say they are asking any question, whenever they are asking you to find AP. AP னா என்ன? A plus D, A plus 2D, இதுதானே AP. இந்த ஃபார்ம் இந்த சீக்வன்ஸ் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இதுல என்னென்ன அன்னோனா இருக்கு? A வேல்யூவும் D வேல்யூவும் நமக்கு தெரிஞ்சா போதும். அப்போ you have two unknown, ரெண்டு unknown இருக்கு அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்ல மேத்தமேட்டிக்ஸ்ல क्वेश्चंसல வந்து கண்டிப்பா ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ரெண்டு கண்டிஷன்ஸ் இருந்தா ரெண்டு unknown வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இங்க ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்காங்களான்னு பாருங்க. ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? A5 plus A9 is 72. இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்ன? A7 plus A12 is 97. இந்த மாதிரி நீங்க क्वेश्चन படிக்கும் போதே ரெண்டு கண்டிஷன் இங்க சம்னு கொடுத்திருக்காங்க. டைரக்டா ஒரு சில ப்ராப்ளம் பேசிக் क्वेश्चंस என்ன? ரெண்டு டேர்ம் கொடுத்துட்டு AP கண்டுபிடிக்கும். if 5th term is so and so, 9th term is so and so, find AP அப்படின்னா அப்ப 5th termமும் 9th termமும் கொடுத்திருக்காங்க. அவங்கள AP கண்டுபிடிக்க சொல்றாங்க. அந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு இந்த ரெண்டு அன்னோனை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ரெண்டு அன்னோன்றது இந்த A வேல்யூ D வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நீங்க AP எழுத போறோம். இங்க எப்படி எழுத போறோம்? லெட்ஸ் யூஸ் தி ஃபர்ஸ்ட் கண்டிஷன். So consider first condition வச்சு என்ன கொடுத்திருக்காங்க? A5 plus A9 is 72. A5 னா என்ன அர்த்தம்? A plus 4D. Very good. A plus 4D is A5. What is A9? A plus 8D is how much? 72. இங்க என்ன இருக்கு? A plus A is how much? 2A plus 4A plus 4D plus 8D is 12D is equal to 72. இதை simplify பண்ணா என்ன வரும்? 2 காமனா இருக்கு. I'm dividing it by 2 பண்ணா I end up getting A plus 6D is equal to, இதை 2 ஆல divide பண்ணா எவ்வளவு வரும்? 36. Okay, this is my first equation or first condition. புரியுதுங்களா? நான் சொன்ன மாதிரி AP கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு unknown இங்க இருக்கு. அந்த ரெண்டு unknown சால்வ் பண்றதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு கண்டிஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. வாட் இஸ் தி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ஆல்சோ கன்சிடர். என்ன எழுதணும்? நவ கன்சிடர் எது எடுக்கிறோம்? A7 plus A12 is how much? 97. இல்லைங்களா? அப்ப A7 என்ன அர்த்தம்? A plus 6D. Okay, what is A12? A plus 11D. Sorry, A plus 11D is equal to 97. இப்போ இதை சால்வ் பண்ணனா வரும்? A plus A is 2A plus 6 plus 11 is 17D is equal to எனக்கு என்ன இருக்கு? 97. So this is my second equation. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? You have two equations, two unknown. இந்த ரெண்டு unknown சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. either you can consider this itself. இங்கே உங்களுக்கு 2A இருக்கு. சம்டைம்ஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணி A வேல்யூ கிடைச்சாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போறேன்? இந்த கண்டிஷன்ல இங்க 2A இங்க 2A இருக்கிறதுனால I'm considering this or this as my first equation. Consider this. அப்ப நான் என்ன போறோம்? Solving 1 and 2 ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா எப்படி சால்வ் பண்ண போறோம்? இது லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்கு. So you can use elimination method or substitution method. It depends on the problem. இங்க ரெண்டு விதமா போடலாம். இங்க இருந்து
ஏக்கு பதிலாக 36 minus 60 இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் அது சப்ஸ்டியூஷன் மெத்தட். இல்லை எலிமினேஷன் மெத்தட் இஸ் ஈஸி. வாட் ஐ டேக் 2a plus 17b is equal to 97. Second equation. First equation என்ன 2a plus 12d is equal to 72. இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போறேன்? சப்ராக்ட் பண்ண போறேன். சப்ராக்ட்னா சேஞ்ச் ஆஃப் சைன் பண்ணீங்கன்னா 2a becomes 0. 17 minus 12 is how much? 5d. And here it becomes, it is 97 minus 72. 7 minus 2 is 5. 9 minus 7 is 2. So d becomes 5. எப்படி 25 divided by 5, which is 5. எனக்கு d value கிடைச்சிருச்சு. But how do you find a value? Using d is equal to 5 in using d is equal to 5 in first equation. What ana varum? எனக்கு a plus 6 times 5 is equal to 36. 5 6 are how much? 6 5s are 30. So a becomes 36 minus 30, which is a is equal to எனக்கு என்ன கிடைக்குது? 6. Very good. நான் சொன்ன மாதிரி AP கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இந்த சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு a வேல்யூ d வேல்யூ வேணும். ரெண்டு அன்னோனுக்கு ரெண்டு கண்டிஷனை சால்வ் பண்ணி ரெண்டு அன்னோன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இங்க இருந்து நம்ம AP ஈஸியா எழுதலாம். What is your AP? Therefore your AP is என்னது? a plus d, a plus 2d. What is a? A is 6. அப்போ what is your a plus d? 5 plus 6 is how much? 11. அப்போ what is a plus 2d? நீங்க இத திரும்ப plus 5 பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 16. அப்போ and so on. That is answer is என்ன எழுதலாம்? 6, 11, 16 and so on is your required AP. I hope you all understood. திரும்ப தெளிவா சொல்றேன். Don't just see what I did here. இந்த क्वेश्चन எப்படி போடணும்ன்றதை விட இந்த மாதிரி क्वेश्चन வந்து எப்படி போடணும்ன்றது தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படி கண்டிஷன் கொடுத்தாலும் ஃபைண்ட் ஏபின்றது ஒரு மாடல் क्वेश्चन. கரெக்ட்டுங்களா? ஃபைண்ட் ஏபினா நீங்க a வேல்யூ கண்டுபிடிக்கணும், d வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த a வேல்யூ d வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு क्वेश्चनல ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ரெண்டு கண்டிஷனை தெளிவா எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படினாலே a வேல்யூ d வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு AP நீங்க ஈஸியா சால்வ் பண்ணி போட்டுடலாம். ஓகே, ப்ளீஸ் நோட் இட் டவுன். திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இதுலயே நான் சொன்ன மாதிரி கண்டிஷன்ஸ் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. practice questions போட்டு பாருங்க. I hope you understood this, children. Please write it down, and if you have any doubts on this, you have I have given my number. You can always WhatsApp to me that number. You can reach out to me. I'll try to help you out. So let's get into the next question. So now let's do another important question. இது ஒரு expected board question.
இது ஒரு அன்யூஷுவலான கொஸ்டினும் கூட. இது என்ன கேட்குறாங்க, which of the sequence, they have given a sequence, is the first negative term. ஓகேவா, இந்த சீக்வன்ஸில் இந்த பார்த்தீங்கன்னா sequence is 20, 19 1 by 4, 18 1 by 2. இந்த சீக்வன்ஸ் என்ன ஆகுதுன்னா டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்குது. அப்போ டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. நோட் பண்ணீங்களா, 20 19 சாரி 20 19 18 17 அப்படியே கம்மி ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், ஜீரோவை கிராஸ் பண்ணி போகும் இல்லைங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 20, செகண்ட் டேர்ம் இஸ் 19 1 by 4, தேர்ட் டேர்ம் இஸ் 18 1 by 2. அந்த மாதிரி இருக்கும் பொழுது எத்தனாவது டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நம்பர், இந்த கிராஸ் பண்ணிட்டே வரும்போது ஜீரோவை தாண்டி ஒரு நெகட்டிவ் நம்பர் வரும் இல்லையா, அது எத்தனாவது டேர்ம் அப்படின்றது தான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். ஐ ஆல்வேஸ் சே திஸ் டு மை ஸ்டூடெண்ட்ஸ், கேள்வி புரிஞ்சாலே பாதி பதில் கிடைச்ச மாதிரி, சரிங்களா. ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின், இட் இஸ் ஹாஃப் டன். லைக் யூ நோ ஹவு டு கோ ஹெட். இப்போ உங்களுக்கு எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியும், எப்படி போகணும்னு தெரியும், எங்க முடிக்கணும்ன்றது தெரிஞ்சிச்சுனாலே ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு அர்த்தம். லைக் இட்ஸ் ஆல் அபவுட் ரைட்டிங் ஒன்லி. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் டேர்ம்னு கேட்குறாங்கன்னா நமக்கு அவங்க ஆஸ்கிங், இதில் ஏபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 அன்னோன் வேல்யூஸ் இருக்கு. என்னென்ன நீங்கள் ஃபார்முலாஸ்லாம் பார்த்துருப்பீங்க, a plus n minus 1 into t. அடுத்து வந்து உங்களுக்கு சம் எஸ்என் ஃபார்முலா வந்து n by 2 into 2a plus n minus 1 into t. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா you will come across only 3 unknown value. என்னென்ன, a, d and n. Most of the questions will revolve around this 3 unknown. இந்த 3 unknown பேஸ் பண்ணி தான் questions அவங்க ஜெனரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே a வேல்யூ d வேல்யூ இதுல இருந்து எடுத்துடலாம். அப்போ கிவன்ல இருந்து எடுத்துடலாம். அவங்க என்ன கேட்குறாங்க, which term அப்படின்னா n வேல்யூ கேட்குறாங்க. அந்த n வேல்யூக்கு ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷனை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ப்ராப்ளம் போட ஆரம்பிச்சிடலாம். அப்போ இங்க என்ன கொடுத்து, what is given? Given is the sequence. அப்போ given என்ன கொடுத்துருக்காங்க, 20, 19 1 by 4, 18 1 by 2 and so on. Okay, இப்போ here what is a value, நம்ம இதுல இருந்து a எடுத்துடலாம். a is 20 and d is பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா, கெஸ் பண்ணுங்க. d வேல்யூ பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா? வெரி குட். since it's a decreasing term, decreasing sequence, d வேல்யூ வந்து நெகட்டிவா தான் இருக்கும். அப்போ 20 இது எப்படி கண்டுபிடிப்போம், d வேல்யூ 19 1 by 4 a2 minus a1. அப்போ 19 1 by 4 minus 20. நிறைய பேர் என்ன பண்ணி நான் பார்த்துருக்கேன்னா, இது எல்சிஎம் எடுப்பாங்க, இதுல இருந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து சப்ராக்ட் பண்ணி ரொம்ப வளன்னு பெருசா கரெக்டா தப்பா போடுவாங்க. அது நீங்க பண்ணக்கூடாது. யூஸ் யுவர் காமன் சென்ஸ். வெரி சிம்பிள். 1 by 4 இங்க பாத்தீங்கன்னா இங்க 1/4 இருக்கு, இங்க 1ல இருந்து 1/4 வந்திருக்குன்னா எவ்வளவு சப்ராக்ட் பண்ணிருப்பாங்க, 3/4 சப்ராக்ட் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? இட்ஸ் a very simple logic. அப்ப d value is how much, 3 minus 3 by 4. ஏன்னா ரிமெம்பர் d decreasing என்றதால் நெகட்டிவா இருக்கும். so they have subtracted 3/4 from here, so d value is minus 3 by 4. அவங்க என்ன கேக்குறாங்க, first negative term. first negative term அப்படின்னும் பொழுது for this type of question you should consider first negative term அப்படின்னு கேட்டாங்கனாலே you consider your an is less than 0. okay, an is less than 0. எந்த term less than 0 இருக்குன்ற பேஸ் பண்ணி, less than 0 னா அர்த்தம் நெகட்டிவ் னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? I am considering a general term which is negative. okay, அப்போ போட்டா என்ன வரும், an ஃபார்முலா என்ன, a plus n minus 1 into d is less than 0. a value is how much, 20. 20 plus n minus 1 into d value minus 3 by 4. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு n வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டு வாங்க. so 20 minus 3n by 4 இது உள்ள போச்சுன்னா plus 3 by 4 is less than 0. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா இதையும் ஆட் பண்ணி எழுதுனா எவ்வளவு வரும், 80. இது 20 plus 3 by 4. you can write it as 23 by 4 or you take an LCM. இங்க நீங்க LCM எடுத்து எழுதிங்கன்னா it becomes 83 by 4 minus 3n by 4 which is less than 0. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், எனக்கு n கீழே LCM எடுத்தா n பாசிட்டிவ், so you can do it like this. next step 83 by 4 is less than 3n by 4. ரெண்டு பக்கமும் n பாசிட்டிவா இருக்கிறதுனால இந்த inequality affect ஆகாது. I can eliminate this 4. now I end up getting 83 divided by 3 is less than n, that is n is greater than this value.
அப்போ what is the first n value which is greater than this? That is going to be your term. இது டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்? 20 is, as you rightly said, இங்க டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்? 83 divided by, divide பண்ணுங்க பாப்போம், 83 divided by 3. How many times? 26. 2 divisionலாம் போட வேண்டியதா இருக்கு. So how many times? 27. Remainder is 2. Doesn't matter. But what is the whole number you are getting? 27. இங்க என்ன இருக்கு? இது நீங்க எப்படி எழுதலாம்? You can write it like 27. 2 by 3 is less than n, or n is greater than this. அப்போ what is the first integer greater than this? It's going to be 28. கரெக்ட்டுங்களா? Therefore அவங்க which term அப்படிதான் கேக்குறாங்க. Which term it is? It is the 28th term. Very good. So therefore 28th term is the first negative term for the given sequence. For the given sequence. I hope you all understand whatever I did. First negative term nu கேட்டாங்கன்னா you take consider, இது ரொம்ப முக்கியம். Consider an is less than 0 ன்னு போட்டு இந்த இன்இக்வாலிட்டி ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஒரே ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இன்இக்வாலிட்டி ப்ராப்ளம்ல இந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு பாசிட்டிவ் டேர்மை நீங்க மல்டிப்ளை பண்ணும்போதோ டிவைட் பண்ணும்போதோ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. நெகட்டிவ் டேர்மை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். சிம்பிள் எக்ஸாம்பிள், 2 is less than 3. whereas what is minus 2 minus 3? நம்ம மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றோம் சார் அப்படின்னும் போது -2 will be greater than -3. so obviously when you are doing multiplication, இங்கே பாத்தீங்கன்னா இங்க சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் -3n இருக்குது அப்படின்னும் போது இந்த -3n கீழே வருது அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டி மாறிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? மைனஸ் டேர்மால நீங்க மல்டிப்ளை பண்றீங்கன்னா அது ஒரு கேட்ச் பாயிண்டா இருக்கலாம். போர்டு எக்ஸாம்ல கொஞ்சம் ட்ரிக்கியா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. கொஸ்டின் இதே மாதிரி கேட்டுட்டு இந்த இன்இக்வாலிட்டி இடத்துல அவங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ரிமெம்பர் திஸ் சில்ட்ரன், whenever you are dealing with inequality, the sign will change in two places. இது ஒரு டிப்ஸ். ரெண்டு இடத்துல இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். நீங்க நோட் பண்ணிக்கலாம். whenever you are taking a reciprocal பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். எப்படி சார்? இங்க பாருங்க, சேம் எக்ஸாம்பிள், 2 is less than 3, whereas reciprocate பண்ணுங்க, 1/2 1/3. இதுல எது பெருசு? எஸ், 1/2 is greater than 1/3. கரெக்ட்டுங்களா? நீங்க ரெசிப்ரோகேட் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி மாறும். அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நெகட்டிவ் நம்பர்ஸ் நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்றீங்க, இல்ல நெகட்டிவ் நம்பர்ஸ்னால நீங்க மல்டிப்ளை பண்றீங்க, நெகட்டிவ் நம்பரால டிவைட் பண்றீங்க அப்படின்னும் பொழுது சைன் சேஞ்ச் பண்றீங்க. பேசிக்கலி the inequality will change. okay, so otherwise it's a very simple question. டிவைட் பண்ணிட்டு ரொம்பலாம் நீங்க கஷ்டப்பட வேணாம். இந்த ஹோல் நம்பர் தெரிஞ்சோனே அதுக்கு அடுத்த நம்பர் is the answer. okay, some people will write which term, 28th term is the answer. okay, நீங்க அதை கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, இதோட நிறுத்திக்கிட்டா போதும். let's get to the next question. please write it down.
Okay, so this is another very important board question. இது ஒரு general type of question, unusual ஆன question. இப்போ இங்க பாத்தீங்கன்னா they have given mth term is 1 by n, nth term is 1 by m, and they're asking you to show that mnth term is 1. இப்போ இந்த show that மாதிரி question வந்துச்சுன்னா இது எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான question. In fact இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அவங்க எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும்ன்றத சொல்லிட்டாங்க. Answer is already given. They are asking you to show the mnth value is 1. இப்போ நீங்க எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும்ன்றது தெரியும். நடுவுல you have to do only the so called summification. அத கரெக்ட்டா பண்ணனும். It's a very important thing. அப்ப எப்படி பண்ணனும்? நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எழுத வேணாம். நீங்க இந்த கொடுத்திருக்கிற கண்டிஷனை ஒரு ஃப்ளோல நீங்க எழுதுறீங்கனாலே you will end up getting the answer. இப்போ you remember the first question what we did? Two terms, two conditions கொடுத்துட்டு ஒரு AP கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இங்க ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. They're asking you to show a term. அப்போ term ஃபார்முலா என்ன? an ஃபார்முலா என்ன? a plus n minus 1 into d. கரெக்ட்டா இங்கேயும் நமக்கு என்ன தேவைப்படுது? a வேல்யூ d வேல்யூ தெரியணும். ஏன்னா mnth termனு கொடுத்துட்டாங்க. What is mnth term? mnth term எப்படி இருக்கும்? That is what you need to show a plus mn minus 1 times of d is equal to 1 அப்படின்றத நீங்க ப்ரூஃப் பண்ணணும். அப்போ இங்க mn is already there. நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது a வேல்யூ d வேல்யூ மட்டும் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். As I already said, ரெண்டு unknown இருக்குன்னா ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ரெண்டு கண்டிஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க. அத நம்ம எழுத போறோம். What is given? அந்த ரெண்டு கண்டிஷனை சால்வ் பண்ணாலே ஆன்சர் முடிஞ்சு போச்சு. That is finding a value and d value. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Given am is 1 by n. கரெக்ட்டா? am னா என்ன அர்த்தம்? am னா ஃபார்முலா என்ன? Very good. a plus m minus 1 into d is your 1 by n. Okay, அதே மாதிரி what is given? an is given. an is how much? 1 by m. What is 1 by an formula? a plus n minus 1 into d is 1 by m. இங்க எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். இங்க ரெண்டு கண்டிஷன் இருக்கு. வெரி சிம்பிள், பார்த்தாலே தெரியுது. எலிமினேஷன் மெத்தட்ல நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா a கேன்சல் ஆயிடும், அழகா d வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அது எப்படி போடணும்ன்றது பார்ப்போம். ஆல்சோ நீங்க எழுதிக்கலாம் what is to show. இங்க நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணனும்? a mn is 1. that is என்னது? a plus mn minus 1 times of d is 1 அப்படின்றத ப்ரூஃப் பண்ணா போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா you take this as first equation, this is your second equation. We need to solve first and second equation. எப்படி எழுதலாம்? solving 1 and 2. So how do you solve 1 and 2 now? a plus m minus 1 times of d is equal to 1 by n. a plus n minus 1 times of d is equal to 1 by m. இது ஆக்சுவலா ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும்னா கோஎஃபிஷியன்ட்ஸை சப்ட்ராக்ட் பண்ண போறோம். கரெக்டா? சேஞ்ச் ஆஃப் சைன் பண்ணதுக்கு அப்புறம் a becomes 0. நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க கோஎஃபிஷியன்ட்ஸை தான் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அதை நீட்டா நீங்க எழுதினா போதும், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம. கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் என்ன? m minus 1. கரெக்டா? அப்போ யூஸ் த பிராக்கெட்ஸ். பிராக்கெட்ஸோட யூசேஜ் யாரு கரெக்டா பண்றாங்களோ அவங்களுக்கு தப்பே வராது. நான் இங்க எப்படி எழுதிருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா? பிராக்கெட் m minus 1 minus n minus 1 times of காமனா இருக்கிற d வேல்யூ. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடுல என்ன வரும்? 1 by n minus 1 by m. இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? கன்ஃபியூஷன் வரக்கூடாது. பெரிய ப்ராப்ளமும் இங்க கிடையாது. இங்க சிம்பிளிஃபை பண்ணா இங்க மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா இட் பிகம்ஸ் minus n plus 1. minus 1 plus 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா உள்ள வந்து எனக்கு m minus n மட்டும் தான் வரும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். லெஃப்ட் ரைட் சைடுல LCM வந்து mn, cross multiply பண்ணா m minus n. I'm simply cross multiplying this with this. Okay, I hope you all understand. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. I'll be able to help you. The WhatsApp number கீழே வந்துட்டு இருக்கும். அதுக்கு நீங்க you can ask me and send your voice note. இப்போ இதுல ஏதாவது clarity? Okay, now d is equal to இது கீழே வந்துச்சுன்னா இங்க இருக்கிற m minus n இங்க இருக்கிற m minus n கேன்சல் ஆயிட்டு I end up getting m 1 by mn as your d value. Is it clear? d value வந்ததுக்கு அப்புறம் how do you find the a value? Substitute in any one of the equation as usual. அப்போ using அப்போ first equationல substitute பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க? a plus m minus 1 times of d க்கு பதிலா 1 by mn is equal to 1 by n. நான் இதை எடுத்துட்டு போய்
இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். D வேல்யூவில் I'm using this particular D value. So I end up getting like this. M minus N D க்கு பதிலா I'm using this value. I hope you all can see this very clearly. Okay. இப்போ இதை உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. பிராக்கெட்ல தானே இருக்கு, இது வெளியில தானே இருக்கு. அப்படியே உள்ள ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. என்ன ஆயிடும்? A plus இது உள்ள இது கூட ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா m into 1 by m என்ன ஆயிடும்? m கேன்சல் ஆயிட்டு எனக்கு வெறும் 1 by n கிடைக்கும். மைனஸ் அப்படியே எனக்கு 1 by mn கிடைக்கும், which is equal to என்ன ஆயிடுது? 1 by n. இங்கேயும் 1 by n, இங்கேயும் 1 by n, ரெண்டும் பாசிட்டிவ் சேம் சைன்ல இருக்கிறதுனால ஈக்குவல் டு இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் நான் எலிமினேட் பண்ணிக்கிறேன். அடுத்து I end up getting a is equal to 1 by mn. ஓகே, ஸோ எனக்கு d வேல்யூவும் 1 by mn, a வேல்யூவும் 1 by mn. இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். You have to just substitute and write the answer. That's all. Now consider what is it we need to prove. Now a mn is equal to எப்படி எழுதலாம்? a mn, a வேல்யூ என்ன, ஃபார்முலா என்ன? a mn என்ன? a plus mn minus 1 times of d. கரெக்ட்டா? அப்போ a வேல்யூ is 1 by mn plus mn minus 1 times of திரும்ப என்னது? 1 by mn. இப்போ நீங்க இத உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 mn into 1 by mn will become 1. So அப்போ 1 by mn plus 1 minus 1 by mn. So இதுவும் eliminate ஆயிடுச்சுன்னா I end up getting 1. That is I got a mn as 1. Okay, so this is the approach, children. You don't have to worry about this type of problem. இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ஏன்னா அவங்க எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்ன நம்பர்ஸ்க்கு பதிலா இங்க mn ன்னு இருக்கு, நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேணாம். புரிஞ்சிட்டு போட்டா தப்பே வராது. அதே அல்காரிதம் ஒரே ஸ்டெப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கிவனை எழுதி ரெண்டு அன்னோன் வேணுன்றதுக்காக இந்த ரெண்டு கண்டிஷனை சால்வ் பண்றோம். சால்வ் பண்ணும்போது இந்த இடத்துல தான் பெரும்பாலும் தப்பு பண்ணுவாங்க, இந்த கோஎஃபிஷியன்ட் சப்ட்ராக்ஷன். இங்கே நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மற்றதெல்லாம் ஈஸி தான். ஓகே, ப்ளீஸ் ரைட் இட் டவுன். திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் கொஸ்டின் விச் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த மாதிரி ஜென்ரல் வேல்யூஸ் வச்சு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை போட்டு பாருங்க. இந்த சாப்டர்ல ஒரு 4-5 கொஸ்டின்ஸ், முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு. தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் ரைட் இட். ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இங்கே பார்த்தீங்கன்னா they have given sixth term of an AP is 5 times the first one. அது ஒரு கண்டிஷன். And the 11th term exceeds twice the 5th term by 3. இப்போ exceeds அப்படின்னாலே டிஃபரன்ஸ்னு அர்த்தம். 11th term exceeds the 5th term by 3 அப்படின்னா difference between them is 3.
and find the eighth term. அப்போ eighth term, what is eighth term? Eighth term என்ன அர்த்தம்? A plus 7D. அப்போ again இங்க எனக்கு A value D value தெரிஞ்சா போதும். கரெக்ட்டுங்களா? அப்போ ரெண்டு unknown இருக்கு, ரெண்டு condition. What are the two unknowns here? Let's write it down. ரெண்டு conditions என்னென்ன? Given first one என்ன கொடுத்திருக்காங்க? A6 is equal to 5 times of A1. அப்போ A1 னா first term னா A இல்லையா? அப்போ A6 is A plus 5D is equal to A itself. I mean 5A. Correct? அப்போ இதை simplify பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு? 5D is equal to 4A அப்படின்ற ஒரு condition எனக்கு கிடைக்கும். Second condition என்ன கொடுத்திருக்காங்க? What is given next? A11 minus twice of A5 is 3, right? அப்போ இதை யூஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? A11 னா A plus 10D இல்லையா? minus twice of A5. அப்போ A plus 4D is equal to 3. ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு இன்னொரு கண்டிஷன் கிடைக்கும் போது என்ன கிடைக்கும்? இங்க சிம்பிளிஃபை பண்ணா A plus 10D minus 2A minus 8D is equal to 3. அப்போ A minus 2A is minus A, 10 minus 8 is plus 2, which is 2D is equal to 3. இப்போ I have 2D or A is equal to A value கூட நான் substitute பண்ணலாம். What is my A? A will become A minus A, I'll get plus A if it goes, and this becomes 2D minus 3. Okay, so if you see A value எனக்கு in terms of D ல இருக்கு, இங்க D 5D is equal to 4A னு இருக்கு. You take this as first one and this is my second equation. So using 2 in 1, correct? Substitution method use பண்றேன். Using 2 in 1 எனக்கு என்ன கிடைக்கும்? A க்கு பதிலா 2D minus 3 போட போறோம். அப்போ 5D is equal to 4 times of 2D minus 3. அப்போ 5 times of D is equal to 8D minus 12. So I end up getting 3 minus 3D is equal to minus 12. So D is equal to 4. I hope you all understand. Very simple problem. இந்த கொஸ்டின்ல நம்ம எலிமினேஷன் யூஸ் பண்ணல, சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அப்போ A வந்து 2D minus 3 ன்றதுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணா D வேல்யூ 4 வந்துருச்சு. You take this as 3. Using 3 in நீங்க ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன்? Using 3 in டைரக்டா செகண்ட்ல போட்டேன்னா எனக்கு A is equal to 2 times of 4 minus 3. D 4 க்கு பதிலா இங்க sorry D வந்து D க்கு பதிலா இங்க 4 நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். 2 times of 4. So அப்ப A is equal to 8 minus 3. So A becomes how much? 5. Okay. So D value is 4 and A value is 5. And what is the question? We need to find the 8th term. Therefore 8th term, that is A8 அப்படின்னா என்ன அர்த்தம்? A plus 7D is equal to A is 5 plus 7 times of 4, which is 5 plus 28, it is 33. So therefore the 8th term is 8. Therefore the 8th term is 33. What is very important is given and conclusion. சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கன்க்ளூஷன் எழுத கத்துக்கோங்க. இந்த இன் பிட்வீன் சேம் நம்ம முன்னாடி போட்ட ப்ராப்ளம்ஸ் மாதிரி தான் இதுவும். 8th டேர்ம்ன்றதால ரெண்டு அன்னோன் இருக்கு, ரெண்டு அன்னோனுக்கு ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராப்ளம்ல நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். This is one type of question which is very important, children. Please make a note of it. In case you have doubt, you can reach out to me in the number given below. Okay, please write it down.
ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இந்த மாதிரி கொஷின் பார்ப்பீங்க. how many 3 digit numbers are divisible by 7 இல்லையா? இது இந்த மாடலில் போர்டு எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஐம் நாட் சால்விங் திஸ் ப்ராப்ளம். இப்போ போர்டு எக்ஸாமில் கேட்ட கொஷின் பார்த்தீங்கன்னா how many integers between 200 and 500 are divisible by 8. இப்போ இந்த மாதிரி கொஷனில் how many அப்படின்னு கேட்குறாங்கன்னா they are asking number of terms. அப்போ n கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். and divisible by 8 அப்படின்னா d value is 8 ன்னு அர்த்தம். லைக் மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். இப்போ சேலஞ்ச் என்ன? அந்த சீக்வன்ஸை நம்ம என்னன்னு எழுதணும். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம் which is between 200 and 500 which is divisible by 8. now 200 5 ஆல 8 ஆல டிவைட் பண்ணுங்க. எந்த நம்பர் இங்க கொடுத்தாலும் அந்த நம்பரை divisible நம்பரால டிவைசர்னால டிவைட் பண்ணுங்க. அப்போ what do you get? 2 8 2s are 16. I end up getting 4 0. now 5 times I get 40. 8 5s are 40. the remainder is 0. கரெக்ட்டுங்களா? இப்போ சப்போஸ் இங்க ரிமைண்டர் வேற ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா what number is to be added to this so that I get 8? இங்க 0 இருக்கு. 0 கூட எதை ஆட் பண்ணா 8 கிடைக்கும்? 8 இல்லையா? அந்த 8 இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. that will become your first number. now since 0 வந்துருச்சு சார், அப்ப 200 தான ஃபர்ஸ்ட் டேர்ம், நம்ம 200 ல தான ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க கிளியரா தேர் ஆஸ்கிங் between 200 and 500 அப்படிங்கும்போது 200க்கும் 500க்கும் நடுவுலன்னா 200க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் தான் கன்சிடர் பண்ணணும். ஈவன் இஃப் தட் given number is divisible by 8 you should not consider. அப்போ அந்த process புரியுதுங்களா? இங்க எந்த ரிமைண்டர் வந்தாலும் that's what I'm telling you. இந்த क्वेश्चन எப்படி போடணும்ன்றதை விட இந்த மாதிரி क्वेश्चन எப்படி போடணும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. இங்க ரிமைண்டர் எது வந்தாலும் இந்த ரிமைண்டர் கூட எதை ஆட் பண்ணா 8 கிடைக்கும்? இங்க 0 இருக்கு. 0 கூட எதை ஆட் பண்ணா 8 கிடைக்கும்? 8. அதை நீங்க 200 கூட ஆட் பண்ணுங்க. ஓகே, சோ அப்போ ஆட் பண்ணா வரும் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 208. ஓகே, செகண்ட் நம்பர் இஸ் 216. அடுத்த நம்பர் என்ன வரும்? 8 ஆல 2 2 4 and so on. now the challenge is what is the last number? அப்ப லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்றோம்? 500 8 ஆல டிவைட் பண்றோம். 8 ஆல டிவைட் பண்ணா how many times you get? 5 I mean 8 ஆல டிவைட் பண்ணும்போது 8 6 are 48. கரெக்ட்டா? அப்போ now what do I get? I get remainder 2 and here 0. 2 times are 16 and what do I get? remainder is 4. நம்ம லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணோம்னா இந்த 4 வந்து ரிமைண்டர் வர்றதை வந்து 500 வந்து சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகே, here you should add, here you should subtract. இங்க எதை ஆட் பண்ணணும்? ரிமைண்டர் கூட எதை ஆட் பண்ணா 8 வருமோ அந்த நம்பரை இது கூட ஆட் பண்ணணும். இங்க டைரக்டா you have to subtract remainder from the last number. அப்போ 500 minus 4 is how much? 496. கரெக்ட்டுங்களா? அப்போ what will be the last number? Your last number is 496. அப்போ 496 is exactly divisible by 8 and that is your last number. now challenge is, now inge tell me what is your a value is 208. what is your d? நான் சொன்ன மாதிரி that is 8. now what is your n? n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு லாஸ்ட் டேர்ம் இருக்கு. I'm going to consider அந்த லாஸ்ட் டேர்ம் I'm going to consider an as 496. அப்ப an formula என்ன? a plus n minus 1 into d is 496. a value is 208 plus n minus 1 into 8 is equal to 496. அப்போ n minus simplify பண்ணா என்ன ஆகும்னா n minus 1 ன்னு அப்படி வச்சுக்கலாம். some people will distribute. இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியும் போடலாம், இல்லை நீங்கள் அப்படியே வச்சுட்டு கூட போடலாம். இட்ஸ் அப் டு யூ டு டூ இட். நான் என்ன பண்ணுறேன்? டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன். 208 ப்ளஸ் 8n மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 496. ஸோ வாட் டு ஐ கெட்? சிம்பிளிஃபை பண்ணா வரும் 208 மைனஸ் 8 இஸ் 200 இல்லைங்களா? ஸோ ஐ கெட் 200 ப்ளஸ் 8n இஸ் ஈக்குவல் டு 496. அப்போ 8n இஸ் ஈக்குவல் டு 496 மைனஸ் 200. அப்போ 8n will be equal to, இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும் கண்ணா? கரெக்டாக சொல்லுங்க. சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 400 ல இருந்து 200 போச்சுன்னா I get 200 296. அப்போ n if I divided by 296 divided by 8 how many times it becomes? yes, கரெக்டாக சொல்லுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா I end up getting, cancel பண்ணுங்க. you can cancel it in 2 also, or if you cancel in 3 you see what is getting. you get 37. so the n value is 37. okay, so what do we get is n is 37. அப்ப என்ன சொல்றாங்க? the number of terms between
200 and 500 which are divisible by 8 is 37 terms are there. Okay, that's how you finish the answer. So I hope you understand. This is also a very important question. Please write it down. Okay. So now let's see this question. இது ஒரு யூனிக்கான கொஸ்டின், உங்க டெக்ஸ்ட் புக்ல இல்லாத கொஸ்டின். போர்டு எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்பாங்க. என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த மிடில் டேர்ம் ஆஃப் த ஏபி. மிடில் டேர்ம் கேட்குறாங்க. ஸோ மிடில் டேர்ம்ன்றது வந்து யூஸ்வலாக நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா அப்படியே ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுத்து டிவைட் பண்ணிடுவாங்க. தட் இஸ் சம்திங் விச் யூ ஷுட் நாட் டூ. இப்போ ஹவு டு ஹேண்டில் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்? மிடில் டேர்ம் வேரிஸ் அக்கார்டிங் டு தி n வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மூணு நம்பர், if n is 3 the middle term is 2, கரெக்டா? if n is 3 the middle term is 2. if n is 4 the middle term is going to be 2 and 3. அப்போ if n is odd you have only one middle term. if n is even you have two middle terms. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை எப்படி போடலாம் அப்படின்னா, you make a note. இங்க ஒரு நோட் எழுதிக்கோங்க. if இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. if n is odd, நான் சொன்ன மாதிரி அந்த 3 finger ஞாபகம் வச்சுக்கோங்க. if n is odd 3 அப்படின்னா middle term is 2. 3 அப்படின்னும் போது 2 எப்படி கிடைக்கும்? 3 ல இருந்து 2 எப்படி கிடைக்கும்? 3 ல இருந்து 2 எப்படி வரும்? 3 plus 1 by 2 which is 2, கரெக்டா? அப்போ if n is odd the middle term is n plus 1 by 2. ஓகேவா? middle term is n plus 1 by 2. now if n is even middle term என்னவா இருக்கும்? say for example 4 வெச்சுக்கோங்க. 4 க்கு middle term என்ன? 2 and 3. 4 ல இருந்து 2 எப்படி வரும்? 4 by 2 is 2. 3 எப்படி வரும்? 4 by 2 plus 1. exactly. அப்ப என்ன வரும்? the middle terms, கரெக்டா? plural ரெண்டு வரும். middle terms are n by 2, டைரக்டா 4 by 2 is 2, ஞாபகம் வச்சுக்கோங்க 4 fingersக்கு. and என்ன வரும்? n by 2 plus 1 தனியா are the two middle terms when n is even. okay, please remember this. even வந்துச்சுன்னா n value odd வந்துச்சுன்னா டைரக்டா n plus 1 by 2 term கண்டுபிடிக்கணும். if n is even you get n by 2 and n by 2 plus 1 as the middle terms. okay, so we'll do the problem. இது எழுதிக்கோங்க. we'll solve this question now. I hope you guys have written. let's do this question. okay, இப்போ இந்த particular questionல எத்தனை middle term இருக்கு, எப்படி சால்வ் பண்ணனும் அப்படின்றத பார்க்கலாம். how to find it. what is given? as usual they have given the sequence. what is given? they have given, write down the sequence. what is sequence? 2 1 3
205, 197 and till இது வரைக்கும் 37 வரைக்கும் இருக்கும். Here, what is A value? A value is 213. What is D value? 205 minus 213. Decreasing இருக்கிறதுனால D value வந்து நெகட்டிவா இருக்கும். Remember this. Subtract பண்ணீங்கன்னா I end up getting minus 8. Now, இப்போ எனக்கு n கண்டுபிடிக்கணும். How do I find n? Consider last term வந்து that is how we do. போன question நம்ம அப்படி தான் போட்டோம். Consider an is 37. 37 எடுத்துக்கிட்டீங்கன்னா an value என்ன? A plus n minus 1 times of d is equal to 37. So a value is 213 plus n minus 1 times of d value is minus 8 which is 37. அப்போ இதை simplify பண்ணா 213 minus 8n plus 8 is equal to 37. இப்போ இங்க இருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 221 correct? So I get 221 minus 8n is equal to 37. So I end up getting 8n is equal to 221 minus 37. So subtract பண்ணா எவ்வளவு வரும்? I get a8n is equal to, you subtract 221 divided minus 37 பண்ணா எவ்வளவு வரும்? 11 4. So I get 11 minus 3 is 8, 184. So I get n is equal to 184 divided by 8. So I get n value, you simplify பண்ணா how many times I get? 2 times I get 16, remainder 2 4s வந்துச்சுனா 23, 2 8 3s are 24. So I end up getting n value as 23. If n is 23, n வந்து என்ன நம்பர் இங்க? ஈவனா ஆடா? Very good. n is odd. Here you write, here n is odd. Therefore the middle term என்ன வரும்? Middle term will be, therefore the middle term is எப்படி கண்டுபிடிக்கணும்? ஈவன் ஆடா இருந்துச்சுன்னா 23 plus 1 by 2 which is 12, correct? 24 by 2 which is 12, that is a12 is your middle term. a12 na value எவ்வளோ? which is a plus 11d. அப்ப a எவ்வளோங்க? a is 213 plus 11 into d value is minus 8. So I end up getting 213 minus 88. So subtract 213 and 88. I end up getting again 213, இங்க தான் பண்ணோம். 213 13 minus 8 is how much? 5. 10 minus 8, 10 minus 8 is 2 and this 125. So your a12 is 125. That is என்ன எழுதணும்? The middle term is how much? 125. I hope you all understand, children. Please write it down.
Okay, so this problem is based on sum. Okay, and இது ஒரு important board question. இது ரேஷியோ பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு யூனிக்கான ப்ராப்ளம். இப்போ இந்த கொஸ்டின்ல they have given the ratio of the 11th term to its 18th term கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி they are asking the ratio of sum of the first 5 terms of the AP கேட்குறாங்க. So how do you do it? Now இப்போ let's solve one by one. First write down what is given. இப்போ given என்ன a11 by a18, that ratio right is 2 by 3. ratio na the meaning right, 2 is to 3 na 2 by 3. இந்த பக்கம் a11 is to a18 ன்னா a11 by a18 அர்த்தம். What is a11? a11 வந்து எப்படி எழுதலாம்? You write it as, okay, let us do it here only. a11 is a plus 10d divided by a plus 17d is equal to 2 by 3. சரிங்களா? அப்போ cross multiply பண்ணா I end up getting 3a plus 30d is equal to 2a plus 34 times d. Okay, so if I simplify this further, I'm solving it for a and d. அப்போ இங்க 2a, 3a minus 2a will become a, and 34 minus 30 becomes 4d. Okay, so எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா a in terms of d ல வந்திருக்கு. இப்போ என்ன கேக்குறாங்க? They're asking you to find the ratio of sum of, that is S5 to S10 கேக்குறாங்க. கரெக்ட்டா? S5 க்கும் S10 க்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. S5 ஃபார்முலா என்ன? Sn ஃபார்முலா என்ன? n by 2 into 2a plus n minus 1 into d. அப்போ இங்க you know very well, I hope you all know, Sn formula is Sn is n by 2 into 2a plus n minus 1 times of d, right? This is the formula we are using it. அப்ப Sn படி n by 2 னா என்ன அர்த்தம்? 5 by 2 into 2a plus 5 minus 1 is 4d. Okay, whole divided by 10 by 2 times, simplify பண்ணா 2a plus என்ன வரும்? 9d. Very good. Okay, so இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க கேன்சல் ஆச்சுன்னா இந்த 2 கேன்சல் ஆயிடும். 5 once and 2, I end up getting numerator is 2a plus 4d divided by உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4a plus 18d. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு a க்கு பதிலா 4d சப்ஸ்டிடியூட் பண்றேன். a க்கு பதிலா 4d சப்ஸ்டிடியூட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? In place of a I'm using 4d. அப்போ 2 into 4d will become 8d plus, புரியுதா என்ன பண்றேன்னு? இந்த a வேல்யூ இருக்கு இல்லீங்களா, இதை எடுத்துட்டு வந்து இந்த ரேஷியோல சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது I will get in terms of d only. அப்போ காமனா d கேன்சல் பண்ணா எனக்கு ரேஷியோ கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ a is 4d னா 2a is going to be 8d. 8d plus 4d whole divided by, இங்க கீழ 4 4s are 16d plus 18d. அப்போ இதை further simplify பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? Numerator will get 12, very good, 12d divided by கீழ வந்து I end up getting 44d. cancel பண்ணிட்டோம்னா further இதை simplify பண்ணீங்கன்னா I end up getting, I think that is what you get here. Sorry, I made a mistake. It is 34, not 44. Correct? So the simplify பண்ணா dd cancel ஆயிடுச்சு. காமனா 12 க்கும் 34 க்கும் 2 ஆல cancel பண்ணா 6, and this is 17. Therefore the ratio is S5 by S10 is how much? 6 by 17. That is conclusion எழுதணும்னா ரேஷியோல S5 is to S10 is 6 is to 17 is the answer. This is one special question in terms of ratio ல போடுற மாதிரி இருக்கும். சம்மேஷன்ல இது ஒரு முக்கியமான question, உங்க புக்ல இருக்காது. Please note it down. இந்த மாதிரி type of questions கேட்டாங்கன்னா ரொம்ப simple. givenல இருந்து you write a in terms of d or d in terms of a. ஏன்னா நம்ம substitution methodல தான்
இந்த ரேஷியோவை சேம் வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணி எலிமினேட் பண்ணி நம்ம ரேஷியோ எழுத போகிறோம். ஓகே, இட் இஸ் வெரி ஈஸி சில்ட்ரன். ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல் வித் த calculations. Please write it down. Thank you so much, parents and students. நீங்கள் நான் நடத்துகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த மாடல் டைப் ஆஃப் கொஷின்ஸை போட்டு பாருங்கள். நான் போட்டது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸு. இதே கொஷின்ஸ் வரும் அப்படின்ற ப்ராமிஸ் நான் சொல்லலை, பட் இந்த மாடல் கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு பார்க்குறது உங்களுக்கு நல்லது. இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஷின்ஸ். அதே மாதிரி நீங்கள் ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்கும்பொழுது ஒரு பர்டிகுலர் கொஷின் எடுத்துகிட்டு ஒரு மாடல் கொஷினை போட்டு பார்க்காம அதை ஜென்ரலைஸ் பண்ணி அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸை எப்படி போடணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. தட் வில் ஹெல்ப் யூ. நீங்கள் நடுவில் ஜாயின் பண்ணீங்க, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சேம் வீடியோவை நாங்கள் அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த சாப்டர் டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த பர்டிகுலர் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் டெக்ஸ்ட் மீ. இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து யூ நீட் அ டிஸ்கஷன் அப்படின்னா கூட யூ கேன் ரீச் அவுட் டு மீ. கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஐ வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்கள் நேமு, ஸ்கூல் நேமை போட்டு எங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸோடு உங்களை நான் அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பை ரெயின்போ சேனல் நமக்கு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கும் உங்கள் சார்பாக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி உங்கள் டீச்சர்ஸும் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்த மக்களுக்கும் என்னோட நன்றி. I'll see you in the next class. Thank you.